அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய சகோதரர்களில் சிலர் மரணித்து விட்ட நல்லடியார்கள் அவர்கள் கபரில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அவர்களுக்கு காது கேட்காது. அவங்களுக்கு நீங்கள் அவங்ககிட்ட போய் காது கேட்காத ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறீங்களே, இது நியாயமா? முதலில் அவர்களால் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுத்தர முடியாது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். அவர்களுக்கு முதலில் காதிலேயே உங்களுடைய கோரிக்கை விழுகாதே. அவங்களுக்கு அது காதில் விழுந்தால் அல்லவா உங்களுடைய கோரிக்கைகளை அவங்க இறைவனிடத்தில் பெற்றுத் தருவார்கள் என்று கேட்கிறார்கள். முதலில் இந்த காது கேட்காது, மௌத்தாயிட்டா அவங்களுக்கு காது கேட்காது. இறந்து விட்டவர்களுடைய கபருக்கு சாதாரண பொது மையவாடிகளாக இருந்தாலும் சரி, அல்லது தர்காவில் அடக்கமாயிரு இந்த யார்கிட்ட போய் நீங்கள் ஜியாரத் செய்யறதாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட போய் நம்ம ஜியாரத் செய்யும் பொழுது, அவங்களுக்காக நம்ம துவா செய்யும் பொழுது, அந்த மையத்துகளுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம் காதில் கேட்கும், காதில் விழும். அவங்களுக்கு நல்லா காது கேட்கும். ஹதீஸில் வரக்கூடிய விஷயம் இருக்குதே, காது கேட்கும், நல்லா காது கேட்கும். பக்கத்தில் நான் பேசக்கூடியதை போய் என் பக்கத்தில் ஒருத்தர் கேட்டாருன்னா அவர் எவ்வளோ தூரம் நல்லா கேட்பாரோ அதை விட நல்லா கேட்பாரு யாரு? மரணித்து விட்டவர் என்பதாக ஹதீஸ்களிலே மிக தெளிவாக பார்க்க முடியுது. ஏதாவது இப்போ இது இரவுன்னு சொன்னால் இதை ஒருத்தன் பகல்னு வாதிச்சு அவனுடைய வாத திறமையால் நிரூபணம் பண்ண மாதிரி தான் இந்த விஷயம். இப்போ இது இரவுன்னு சொன்னால் இதை பகல்னு ஒருத்தன் வாதிட்டு அதை நிரூபிச்சிட்டானமா என்னன்னு பார்ப்போம். அடப்பாவி, ஒரு பச்சை பொய்யை இப்படி நிறுவிட்டிய அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம்ல. அந்த மாதிரியான ஒரு பொய் தான் மரணித்தவர்களுக்கு காது கேட்காது என்று சொல்லக்கூடிய விஷயம். மிக நல்லா கேட்கும், மிக தெளிவாக கேட்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மிக தெளிவாக ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம பேசிக்கான விஷயம், எல்லா பள்ளிவாசல்லையும் இருக்கக்கூடிய மக்குபராக்களில் போனோம்னு சொன்னால் மக்குபாரில் நுழைந்ததும் ஓதக்கூடிய துவான்னு போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கலாம். இதை பல வாசகங்களில் எழுதி போட்டிருப்பாங்க. மிக ஃபேமஸான வாசகம் அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன். ரொம்ப சிம்பிளான வார்த்தை. இதை வேறு மாதிரிலாம் வருது. நான் அன்தும் சலஃபுனா நஹன் பில் அசர் அப்படின்னு வருது, பல வாசகங்களில் வருது. இதுக்கு அபூ ஹுரைரா, நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரை அறிவிக்கிறார்கள். ஸஹீஹ் இப்னு ஹிப்பானிலே வருகிறது. என்ன அர்த்தம்? நபி அவர்கள் கபருக்கு நுழைந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன், முஃமினான கூட்டத்தாருடைய வசிப்பிடத்தில் உள்ளவர்களே, உங்களுக்கு அனைவரும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், நாங்களும் இதோ வந்துக்கிட்டே இருக்கோம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த வாசக அமைப்பு முறை இதை வேற மாதிரியான வாசகங்கள்லாம் வருது. அந்த எல்லா வாசகங்களுமே மரணித்து விட்டவர்களை முன்னிட்டு நேரிட்டு உரையாடக்கூடிய அந்த தொனியில் தான் ஹதீஸுகள் அனைத்தும் வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த வாசகத்தை சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. அதை சொல்லிட்டு அழைக்கிறாங்க. தார கௌமி முஃமினீன், முஃமினான கூட்டத்தாருடைய வசிப்பிடத்தில் உள்ளவர்களே, வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன், இதோ வந்துக்கிட்டே இருக்கோம் என்று நபி அவர்கள் உரையாடல் துணியில் அந்த கபரில் இருக்கக்கூடியவர்களிடம் உரையாடுகிறார். நான் சொல்ல வரக்கூடிய விஷயம், சாதாரண கபரில் இருக்கக்கூடியவங்களுக்கு சலாம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அவங்களுக்காக மற்ற துவாக்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் அவர்கிட்ட உள்ளுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னா எப்படி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சலாம் சொல்லுவோமோ அப்படி சலாம் சொல்லக்கூடிய முறையில் இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. இதை வச்சு மட்டும் நம்ம சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேறொரு ஹதீஸில் சொல்கிறாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ரிவாயத்து,
மாமின் அஹதின் எமுர்ரு கபர அலா கபரி அஹீஹில் முக்மின், யாராக இருந்தாலும், மாமின் அஹதின் எந்த ஒரு மனிதரும் அவருடைய முக்மினான சகோதரருடைய கபரை கடக்கும் பொழுது பையு சல்லீமா அலைஹி, அந்த கபருக்கு அவர் சலாம் சொன்னால், இல்லா அரபுஹு ஒரு அத்தா அலைஹி, அந்த கபரிலே இருக்கக்கூடியவர் அந்த சகோதரர் அவரை தெரிந்து கொண்டு அவருக்கு பதில் சலாம் சொல்லுகிறார். நான் முதல்ல ஒரு ஹதீஸ் சொன்னேன், கபருக்குள்ள போய் சலாம் சொல்லக்கூடிய முறையில் உரையாடல் துணையில் நபியவர்கள் அந்த சலாமை அமைத்திருக்கிறார்கள். வேறொரு ஹதீஸ் இப்போ நான் காமிச்சிருக்கிறேன். அந்த கபரில் போய் நம்ம சலாம் சொன்னால் அவங்க பதில் சலாம் சொல்லுவாங்க. சொன்னவர் நமக்கு தெரிந்தவரா தெரியாதவரா என்று சென்ஸ் பண்ணி அதை அறிந்து கொண்டு அது மறுபதில் சொல்லுகிறது. நம்ம பதில் சொல்லும்பொழுது அப்படி பார்ப்போம்ல, யாரோ தெரிஞ்சவர் சொல்கிறாரு, இல்லை யாரோ தெரியாதவர் சொல்கிறாரு என்கிற அந்த சென்ஸு மையத்துக்கு இருக்குமா? சலாம் சொல்லலாம், நாம் சலாம் சொல்ல வேண்டும். நாம் சலாம் சொன்னால் அந்த சலாமை பதில் சலாமை அது அறிந்து கொள்கிறது. சரி, சலாம் சொன்னால் பதில் சலாம் சொல்லிட்டு அமைதியாக இருந்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ரிவாயத்து புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் வருகிறது. அல் அபுது இதா உதிஅ ஃபீ கப்ரிஹி வ துல்லிய அஸ்ஹாபுஹு, ஒரு அடியார் அவர் கபரிலே வைக்கப்பட்டு அவருடைய தோழர்கள் எல்லாம் திரும்பி செல்கிறார்கள். ஹத்தா இன்னஹு ல யஸ்மஉ கரானி ஆலிஹிம், அதற்கு பிறகு அந்த மையத்து செவியேற்கும். ஹத்தா அப்படின்னு சொன்னால் இந்த அளவுக்கு நுணுக்கமாக கேட்கும். எந்த அளவுக்கு நுணுக்கமாக? இன்னஹு, அந்த அபுது கபரிலே வைக்கப்பட்ட அந்த அடியார், ல யஸ்மஉ கரானி ஆலிஹிம், அந்த துல்லிய அஸ்ஹாபுஹு இருக்குல்ல, அந்த திரும்பி செல்லும் தோழர்களுடைய காலணியினுடைய செருப்பனுடைய அந்த சப்தத்தை கூட அந்த மையத்து கேட்கும். மிக நுட்பமாக கேட்கும், காலடி சப்தம் உட்பட கேட்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லுங்க. இந்த ஹத்தா அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் ஹத்தா அப்படிங்கிற அந்த வார்த்தை. சரி, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவர்கள் செய்து காட்டியதாக ஹதீஸில் வருகிறது. அபூ தாவூதுடைய 3221 ஹதீஸ் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஃபரக மின் தஃப்னில் மையித் வகஃப அலைஹி, நபி அவர்கள் ஒரு மையத்தை அடக்கம் செய்து விட்டால் வகஃப அலைஹி, அங்கே நிற்பார்கள். ஃபகால, சொல்லுவார்கள், மக்கள்கிட்ட சுற்றி வரக்கூடிய மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களுடைய இந்த மூத்தாய் விட்ட சகோதரனுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேளுங்கள். வஸலூ லஹு தஸ்பீத, அவருக்காக வேண்டி கபரிலே உறுதியாக பதில் சொல்ல வேண்டும். சுபூத்தாக அவர் கராராக நின்று பதில் சொல்ல வேண்டும். ஃபஇன்னஹு அல் ஆன யஸ்அலு, நீங்கள் வந்து அவருக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் தேடினாலோ அவருக்கு நீங்கள் வந்து சொன்னாலோ அவருக்கு என்ன செய்யும்? ஃபஇன்னஹு அல் ஆன யஸ்அலு, அவர் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் நீங்கள் அடுக்கி வச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் மையத்துகள் செவியுறுவார்கள் என்பதை உறுதியாக சொல்லும். சரி, இப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு சஹாபி இதை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்கல்ல, அப்படி எந்த சஹாபி வந்து வசியத் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க, யாராவது அப்படி செஞ்சுட்டு போயிருக்கிறாங்கன்னா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லீமுடைய சஹீஹ் முஸ்லீமுடைய 121வது ஹதீஸு, அவங்களே வசியத் செய்கிறாங்க. அந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ், ரொம்ப சுவாரஸ்யமான ஹதீஸ். அந்த ஹதீஸிலே நபி அவங்க அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சக்கராத் ஹாலிலே தன்னுடைய சுற்றி இருப்பவர்களிடம் வசியத் செய்கிறார்கள். ஃபைதா தஃபன்துமூனி, என்னை நீங்கள் அடக்கம் செய்து விட்டால், ஃபஷன்னு அலைய துராப ஷன்னன், என் மீது மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்கள், தூவி விடுங்கள்னு சொல்கிறாங்க. டம்முன்னு எடுத்து போடாதீங்க. பொதுவாக வந்து மையத்துக்கு ஏன்னா அதுதான் சொல்கிறது, டம்முன்னு இப்போது ஏதாவது தகரத்து பக்கத்தில் இருக்கும்போது தகரத்தை வச்சு டம்முன்னு சத்தம் போட்டோம்னு சொன்னால் நமக்கு எப்படி கேட்கும்? சுற்றி சைலண்ட்டாக இருக்குது, டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும். கபர் அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த நிசத்தம் கொண்டது. செருப்பு காலடி சத்தங்கள் ஓசை கூட கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பின் ட்ராப் சைலண்ட் உள்ளது கபர். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் டம்முன்னு மண்ணள்ளி போடாதீங்க. ஃபஷன்னு அலைய துராப ஷன்ன, மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விடுங்கள். சும்மா அகைமு ஹவுல கபரி, என்னுடைய கபரை சுற்றி நிற்க வைங்க. எந்த அளவுக்கு? கதரமா துனஹர் ஜசூருன், ஒரு ஒட்டகை அறுத்து
யுக்குசமு லஹ்முஹா, அதனுடைய கறி பங்கிட, அதாவது ஒரு ஒட்டகத்தை அறுத்து அந்த கறியை பங்கிடுற வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆகுமோ. சாதாரண குர்பானியில் நம்ம ஒரு ஆட்டை அறுத்து அதை பங்கு வைக்கிறதுனா நமக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. அப்படின்னா ஒட்டகத்தை அறுத்து அதை அந்த கறியை பங்கு வைக்கிற நேரம்னா அவ்வளவு நேரம் என்னை சுற்றி நில்லுங்கள். ஹத்தா இஸ்த நசபிக்கும் அந்தோர மாதா உராஜி அபிஹி ருசுல ரப்பி. எதுக்குன்னா அஸ்தனிசு பிக்கும், நான் உங்களை கொண்டு ஹத்த நிசபிக்கும், உங்களால் நான் நிம்மதியாக இருப்பேன், பரவாயில்ல என்னை சுற்றி ஆளுங்க நிற்கிறாங்க என்று நான் ஒரு உன்சத்து, எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் என்கிற காரணத்தினால் அந்தோர மாதா உராஜி அபிஹி ருசுல ரப்பி, என்னுடைய ரப்பனுடைய தூதுவர்கள், அதாவது மலக்குகள் கேள்வி கணக்கு கேட்பதற்காக வருவார்களே, முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம், அவர்களோடு நான் என்ன பதில் சொல்லுவேன் என்பதை பார்க்கும் வரை அவங்க எனக்கு ஒரு உன்சத்து கிடைக்கும், அதுக்காக வேண்டி என்னை சுற்றி நில்லுங்கள் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்லி சென்றிருக்கிறார்கள். நம்ம ஃபேமஸான இந்த நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மையத்துகளோடு கான்வர்சேஷன் நடக்கும். நம்ம சுற்றி நின்று கொண்டிருந்தால் கூட உணர்வார்கள், திரும்பி சென்றால் கூட அவருடைய செருப்பு காலடி ஓசை கூட கேட்கும். நம்ம சலாம் சொன்னால் அவங்க பதில் சலாம் சொல்லுவாங்க என்பதை மிக தெளிவாக பார்த்திருக்கிறோம். புகாரியினுடைய, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அந்த புகாரியினுடைய பத்ர் போரினுடைய சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர் முடிந்து 3 நாட்கள் கழித்து அந்த கிணற்றை தூக்கி எறியப்பட்ட அந்த பிணங்களிடம் பேசுகிறார்கள். யா ஃபுலான் அப்னு ஃபுலான், ஃபுலான் அப்னு ஃபுலான், இன்னாரே இன்னாரே, அயஸுர்ருக்கும் அன்னக்கும் அதாஅத்துமுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருந்தால் அது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் இல்லையா? இப்போ ஃபைன்னா வஜதனா மா வஅதனா ரப்புனா ஹக்கா, நாங்கள் எங்களுடைய ரப்பு எங்களுக்கு எதை வாக்குறுதி அளித்தானோ அதை உண்மையாக பெற்றுக்கொண்டோம். பத்ரில் வெற்றின்னு சொன்னால் அல்லாஹ் தாலா நாங்கள் அந்த வாக்குறுதியை நாங்கள் உண்மை என்று பெற்றுக்கொண்டோம். ஃபஹல் வஜத்து மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு எதை, மூத்தா போயிட்டா வாழ்க்கை கபருடைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, அதில் மோசமாக ஈமான் கொள்ளாவிட்டால் நடத்தப்படுவீர்கள் அப்படின்னு என்னுடைய ரப்பு உங்களுக்கு சொன்னானே, அதை நீங்கள் உண்மை என்று பெற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு கேட்கிறார்கள். கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன், கபருக்கு போனால் நம்ம சலாம் சொல்கிறத அவர்கள் கேட்பார்கள் என்று சொல்கிறோமோ, அதே போன்று இந்த இடத்துலையும் காஃபிர் ஜனாசாட்ட பேசுகிறாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லா மையத்துகளும் கேட்பார்கள், முஸ்லிம்கள் மட்டுமல்ல. பொதுவாக ஒருவர் மண்மறைந்து விட்டார், அத்தோட சாப்டர் க்ளோஸ், அவருக்கு இந்த உலகத்தோட கான்டாக்டே கிடையாது என்று சொல்வது இருக்குது, அது முதல்ல போய் அப்படி ஒன்று கிடையாது. இதை முதல்ல தெளிவாக விளங்கிக்கணும். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இவங்க உரையாடும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் மா துகல்லிமு மின் அஜ்ஸாதில் அர்வாஹலஹா, என்ன உயிர் இல்லாத பிணங்களிடம் போய் பேசி கொண்டிருக்கிறீர்களே. இவங்க கேட்கக்கூடிய அந்த கேள்விதான், இந்த போலி தௌஹீதிகள் கேட்கக்கூடிய அந்த கேள்வி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. உருவு இல்லை, அவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, நபியவர்கள் என்னுடைய ஆன்மா எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சத்தியம் செய்கிறாங்க, தன் மீது சத்தியம் செய்கிறாங்க. சத்தியம் செஞ்சுட்டு சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் வருவாங்க, இந்த மாதிரி மையத்துகள் கேட்காது என்று சொல்வார்கள் என்பது தெரிந்தோ என்னமோ நபியவர்கள் சத்தியம் செய்து சொல்கிறார்கள், மா அன்தும் பி அஸ்மா லிமா அகூலு மின்ஹும், நான் சொல்வதை பக்கத்திலிருந்து நீங்கள் கேட்கிறீர்களே, அதைவிட மிக நன்றாக உன்னிப்பாக நுணுக்கமாக, அஸ்மா அப்படின்னா அதான் அர்த்தம், மிக நன்றாக கேட்பார்கள் அப்படிங்கிறது தான் ஹதீஸ். புகாரியில் அபு தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அறிவிக்கக்கூடிய ரிவாயத்து 3976, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய முஸ்லிமுடைய 2873வது ஹதீஸு. அதே மாதிரி மஜ்மூ ஸவாயிது தொபரானியில் 10320வது ஹதீஸு. இப்படியெல்லாம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ரிவாயத்துன்னு வருது. இதில் சில வார்த்தைகள் சேர்த்து வருது. அவங்க கேட்பாங்க, மான்தும் யஸ்மா லிமா குலு மின்ஹும், நான் சொல்லுவதை அவங்கள விட நீங்கள் ஒன்று நல்லா கேட்கலாம், அவங்க உங்களை விட நல்லா கேட்பாங்க. கைர அன்னஹும் லா இஸ்ததியூன ஐயரது அலைய ஷையன், என்றாலும் எனக்கு அவர்களால் எந்த பதிலும் தர முடியாது, அதற்கு அவர்களுக்கு சக்தி இல்லை
அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம்? அதான் காது கேட்கும் விளங்கும், ஆனால் பதில் சொல்ல முடியாதுல்ல, அப்புறம் அவுலியாக்கள்கிட்ட போய் கேட்குறீங்க, அவங்களாம் எந்த பதிலும் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இந்த பேசக்கூடிய நான் சப்ஜெக்ட் எடுத்திருக்க சப்ஜெக்டு ஒன்று மட்டும்தான் சொல்ல வர்றேன். மையத்துகள் கேட்பார்கள், இறந்தவர்கள் கேட்பார்கள், நன்றாக கேட்பார்கள். பக்கத்தில் ஒருவர் இருந்தால் எவ்வளவு நன்றாக கேட்பாரோ அதை விட மிக நன்றாக நுணுக்கமாக அவர்கள் கேட்பார்கள். அவர்களால் தங்களுடைய கபரை சுற்றி யார் வருகிறார்கள், யார் செல்கிறார்கள் என்கிற விஷயத்தை உணர முடியும் என்கிற அந்த செய்தியை சொல்வது மட்டும்தான் இந்த வீடியோனுடைய நோக்கம். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இவ்வளவு தூரம் ஹதீஸுகளை அடுக்கியிருக்கேன், மையத்துகள் கேட்பாங்க, மிக நன்றாக கேட்பார்கள் அப்படின்னு. ஆனால் இவங்க சில ஆயத்துக்களை சொல்லுவாங்க. என்னது? சூரத்து ரூமனுடைய 52வது ஆயத்து, சூரத்து நம்மளுடைய 80வது ஆயத்து, சூரத்துல் ஃபாத்திருடைய 23வது ஆயத்து. இன்னக்க லா துஸ்மிஉல் மௌத்தா, இது 2 இடத்துல வருது. சூரத்து நம்மளையும் சூரத்து ரூம்லையும் வருது. ஒமா அன்த பி முஸ்மியம் மன் ஃபில் குபூர், ஃபாத்திருடைய 23வது ஆயத்து. நீங்கள் கபரில் இருக்கக்கூடியவர்களை உங்களால் செவியேற்க செய்ய முடியாது. இன்னக்கலா துஸ்மியுல் மௌத்தா, மௌத்தாகி விட்டவர்களை உங்களால் செவியேற்க செய்ய முடியாது என்று நபியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. இதை சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கபரில் இருக்கக்கூடியவங்க கேட்க மாட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், ரொம்ப எளிதான ஒரு விஷயம். இதில் யாருடைய தர்ஜுமாவை எடுத்து பார்த்தாலும் சரி, வஹாபிகளுடைய தர்ஜுமாவை எடுத்து பார்த்தாலும் சரி, அதில் என்ன இருக்குன்னா, செவியேற்க செய்ய முடியாது, மரணித்து விட்டவர்களை செவியேற்க செய்ய முடியாது அப்படின்னு தான் இந்த ஆயத்து வருது. நான் என்ன செய்கிறேன், மரணித்து விட்டவர்கள் செவியேற்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கும் செவியேற்க செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? நஃபியுல் சிமாவும் நஃபியுல் இஸ்மாவும். இந்த ஆயத்தில் இருக்கக்கூடியது நஃபியுல் இஸ்மா. நான் சொன்ன எல்லா ஹதீஸ்களும் சிமா ஐ சுபூத் செய்கின்றன, மையத்துகள் கேட்பார்கள் என்று உறுதி செய்கிறது. ஆனால் இந்த ஆயத்துக்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னக்கலா துஸ்மியுல் மௌத்தா, நபியே நீங்கள் மரணித்து விட்டவர்களை செவியேற்க செய்ய முடியாது. ஆமாம், நபி ஒரு வேலை செய்ய முடியாது, அந்த வேலை அல்லாஹ்வுடையது. இதை நாங்கள் தெளிவாக சொல்கிறோமே. அல்லாஹ் கேட்க செய்கிறது மட்டும் இல்லை, பார்க்க செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒருத்தனை ஹயாத்தா வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒருத்தரை பேச வைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் யார் தான் செய்கிறா? அல்லாஹ் தான் செய்கிறான். அதே மாதிரி தான் மையத்துக்களை செவியேற்க செய்ய முடியாது, நபியவர்களால் செவியேற்க செய்ய முடியாது இல்லையா? அல்லாஹ்வால தானே அதை செய்ய முடியும். நாங்கள் அதை உறுதியாக நம்புகிறோம். இப்போ இந்த ஆயத்து மையத்துகள் கேட்க மாட்டார்கள் அப்படிங்கிறது எங்க சொல்லுது? நபியே நீங்கள் கேட்க செய்ய முடியாது, அந்த வேலையை நீங்க செய்ய முடியாது நபியே, நான் தான் செய்ய முடியும் அப்படிங்கிறான். அதை சூரத்துல் ஃபாத்திருடைய ஆயத்து ரொம்ப தெளிவா சொல்லுது. இன்னல்லாஹ யுஸ்மியோ மையஷா, அல்லாஹ் தான் நாடிய யாரையும் கேட்க செய்வான். அது யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. ஒமா அந்த பிமஸ்மி மன்ஃபுல் குபூர், உங்களால் கபரில் இருக்கக்கூடியவர்களை செவியேற்க செய்ய முடியாது. அந்த வேலை யாருடையது? மையஷா, யாரை வேண்டுமானாலும் நான் செவியேற்க செய்வேன், ஆனா உங்களால் அது முடியாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா நபியவர்களை பார்த்து சொல்றான். ஓகே, கரெக்டா தானே? அதை தானே நாங்களும் சொல்றோம். செவியேற்க செய்தல் என்பது அல்லாஹ்வை தவிர வேற யாராலும் செய்ய முடியாது. அல்லாஹ் நபியவர்களை பார்த்து சொல்றான், நீங்க உயிரோடு இருக்கக்கூடியவங்களை தான் பார்த்து ஈமான் கொள்ள வைக்க முடியும், அவங்கள இந்த ஈமானுடைய விஷயங்களை செவியேற்க செய்ய முடியும்னு நினைக்காதீங்க. கபரில் இருக்கக்கூடியவங்களை கூட என்ன செய்ய முடியாது, உங்களால செய்ய வைக்க முடியாது என்று செவியேற்க செய்யக்கூடிய அந்த நஃபியுல் இஸ்மாஐ அல்லாஹ் தாலா இந்த ஆயத்துகள் மூலமாக மறைக்கிறான். நபியவர்களால் செய்ய முடியாது, அல்லாஹ் தாலாவினால தான் செய்ய முடியும். இதுல எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம், இந்த ஹதீஸ்கள்லாம் காட்டா இவங்க சொல்லுவாங்க பாருங்க, ரொம்ப எவ்வளவு மலினமான காரணங்களை சொல்லி, சப்ப காரணங்களை சொல்லி இந்த ஹதீஸுகளை மறுக்கிறாங்கன்னு பாருங்களேன். இந்த காலடி ஓசையை மையத்து கேட்கிறது அப்படிங்கிற ஹதீஸை எடுத்து காமிச்சிங்கன்னா அப்போ மட்டும்தான் கேட்பாங்க, அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, எல்லா கபர்லையும் போய் சலாம் சொல்ல சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சும்மா அவுராது ஓதுற மாதிரி தான், அது விருது ஓதுற மாதிரி தான். சலாம் அலைக்கும் சொல்லிட்டு போயிடணும். நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டால், சலாம் சொன்னால் அதை அவங்க கேட்டு அவங்க பதில் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னு மறுக்கிறாங்க. மூணாவது விஷயம், காபிர்களுடைய இந்த விஷயத்தை சொன்னோம்னு சொன்னால் மோஜிசாவாக அந்த நேரத்தில் மட்டும் கேட்க செய்யப்படும். ஏங்க, இவ்வளவு ஹதீஸை காமிச்சும்
இவங்க மறுக்கிறது பாருங்க, எல்லா ஹதீஸையும் மறுக்கிறாங்க. என்ன சொல்லி மறுக்கிறாங்க? அதெல்லாம் அந்த சமயத்தில் நடந்தது, அதெல்லாம் அப்போ மட்டும்தான் நடந்தது. எது? கபூரில் பத்ர் போரில் நடந்தது, அப்போ நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்கன்னு வந்துச்சா? இல்லைப்பா, எல்லா நேரத்துலையும் கேட்பாங்க அப்படின்னு வருதேப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் கபூரில் உள்ளவங்களுக்கு சலாம் சொல்றதெல்லாம் பதில் சொல்லுவாங்க, கேட்பாங்க அப்படிங்கிற அர்த்தம் அதில் வருதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் எதுக்கு முன்னிட்டு பேசுகிறாங்களே, இன்னா இன்ஷா அல்லா பிக்கும் லாஹிக்கும், நாங்கள் பின்னால் வந்துக்கிட்டே இருக்கோம்னு சொல்கிறாங்களே, எதுக்கு சொல்கிறாங்க? கேட்காத ஆள்கிட்ட ஒரு விருதாக ஓதுவதாக இருந்தாலும் கூட இப்படியா சொல்லுவாங்க? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இப்படிங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு விளக்கம் நம்ம சொல்கிறோம். ஆனால் மையத்தை பார்த்து முன்னிட்டு பேசுகிறாங்க. இன்னா இன்ஷா பிக்கும் லாஹிக்கும் அப்படின்னு, நாங்கள் ஏதோ வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இதில் ஒரு ஆழமான அர்த்தம்லாம் கிடையாது, சும்மா ஓதிட்டு போய்கிட்டே இருக்கணும், அது ஒரு அவுராது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறது இருக்குதே, இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வாதம். இந்த எல்லா ஹதீஸையும் அது இந்த மையத்தை திரும்ப போகும்போது செருப்பு சத்தக்கு அவ்வளோதான் கேட்கும், அதுக்கப்புறம் கேட்காது அப்படின்னு மறுக்கிறாங்க. இந்த மறுக்கக்கூடிய காரணங்களை வச்சு பாருங்க, சப்ப காரணமாக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நான் பேசின வகையில் பார்த்த வகையில் எல்லா பேருமே நான் சொன்ன அந்த ஆயத்தை தான் சொல்கிறாங்க. மையத்துகள் கேட்காது என்பதுக்கு ஒரு ஹதீஸ் கூட இவங்க இது வரைக்கும் காட்டினதே கிடையாது. இவங்க காட்டினதெல்லாம் நான் சொன்னேன்ல, இந்த 3 ஆயத்து, சூரத்து நம்மளுடைய, சூரத்து ரூமனுடைய, சூரத்துல் ஃபாத்தினுடைய அந்த ஆயத்துக்களை தான் காட்டுறாங்க. அந்த ஆயத்தில் மையத்துகள் கேட்காது என்று இல்லை, நபியே உங்களால் கேட்க செய்ய முடியாது அப்படின்னு தான் இருக்குது. ஆமாம், நபியை அவர்களால் கேட்க செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா மரணித்து விட்டவர்களாக இருந்தாலும் சரி, உயிரோடு இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அல்லாஹ்வால் கேட்க செய்ய முடியும். சாப்டர் க்ளோஸ். அதனால் இதை அடுத்து இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோ போடுவேன். அவங்க திருப்பி பதில் சொல்ல முடியுமா, அவர்கள் எப்படி அதுக்கு நம்ம ஒரு அவுலியாக்களிடம் போய் கோரிக்கை வைத்தால் அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.